Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். பாதாம் ஹல்வா. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்திடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் 250 கிராம் பாதாமை ஓவர்நைட் ஊற வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். 250 கிராம் பாதாமுக்கு 250 கிராம் சுகர் சரியா இருக்கும். ஒரு 50 ml பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை அரைக்கிறதுக்கும் ஹல்வா பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நெய், அப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ தேவைப்படும், எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாதாமை கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு இருக்கணும். அப்போ தான் அல்வா சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்ச 50 ml பால் எடுத்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த பால்லேயே நல்லா குக் ஆகணும். அந்த பாதாமோட ரா ஸ்மெல் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ் வந்து மீடியம்லேயே இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். பாருங்கள், 4 நிமிஷமும் நல்லா குக் பண்ணியிருக்கிறேன். அந்த ராஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ 250 கிராம் சுகர் இதில் சேர்த்துட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் சேர்த்த உடனே நல்லா தண்ணி விட்டுட்டு வரும். நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த அல்வா பண்ணுறது ரொம்ப சிம்பிள். பதம் எதுவுமே தேவையில்லை, டக்குன்னு ரெடி ஆயிடும். அந்த பாதாம் ஊற வச்சு தோல் உரிக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். மற்றபடி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அந்த சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா இழுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதில் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ அளவு வந்து உங்களோட இஷ்டம்தான். அந்த ஃப்ளேவர் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கீ சேர்க்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் மட்டும் கீ சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த நெய் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த பாதாம் வந்து நல்லா வெந்து வரணும். பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த குங்குமப்பூ போட்டிருக்கிறதுனால கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோன்னா நல்லா ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த நெய் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். ஒன்று சேர்ந்துட்டு அந்த பாதாம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த டைமில் நம்ம பக்கத்துலேயே இருந்து தான் செய்யணும், இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். மீடியம் ஹீட்லேயே வச்சு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிடாதீங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹல்வா ரெடி ஆயிடும். அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அது வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. மொத்தம் நம்ம 6 டீஸ்பூன் மட்டும் தான் நெய் சேர்த்துருக்குறோம். நெய்யும் ரொம்ப செலவாகாது. பார்த்திங்கனாலே தெரியும், பாத்திரத்தில் நல்லா ஒட்டவே இல்லை. இப்போ நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே குட்டி குட்டியாக சாப் பண்ண பாதாமை டெக்கரேட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.